ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்ச மாதிரியான ஒரு 4 விதமான ஹெல்தி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சாதமும் முட்டைக்கோசும் முட்டையும் வச்சு ஒரு பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோசும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க, ஜீரகம் 1/4 ஸ்பூன், காரத்துக்காக ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இங்கே ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பீட்ரூட் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லி இலையை இந்த மாதிரி மேலே தூவிட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா நம்மளோட பீட்ரூட் முட்டை பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் நெய், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், 2 பெரிய பல் பூண்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். அந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் பசங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா மசிய வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் எடுத்தேன். அரிசி 3/4 கிளாஸ், 1/4 கிளாஸ் பருப்பு நல்லா குமிச்சு எடுத்தேன். ஸோ மொத்தமாக 1 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ்க்கு நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலை சேர்த்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட அரிசி பருப்பு சாதம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல உதிரியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு பீட்ரூட் முட்டை பொரியல் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே கொஞ்சம் போல் மாதுளம்பழம் தான் வச்சுருந்தேன். தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பெரிய சைஸ் பூண்டு பல்லை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அந்த பூண்டை நல்லா வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு ரஃபாக சாப் பண்ணி 2 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து தான் நான் வேக வச்சுருந்தேன், அதனால கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் விட்டு மெதுவாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அந்த மசாலா கூட நல்லா பைண்ட் ஆகி ஒன்று சேர வரணும். அந்த உருளைக்கிழங்கு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் மல்லி இலையை மேலாப்பில் தூவிட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடும். தயிர் சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு தட்கா பேனில் 1/2 ஸ்பூன் எண்ணெய்,
கொஞ்சம் போல் ஜீரகம், கடுகு சேர்த்துட்டு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சாதத்தை குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை நல்லா மசிச்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு சாதம் நல்லா மசிஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் மசிச்சுட்டு நம்ம தாளிப்பை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே காய்ச்சி ஆறின பாலை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பாலும் தயிரும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாப்பிடவும் நல்லா க்ரீமியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நான் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிரும் கூடவே தேவைக்கு ஏற்ற மாதிரி பாலும் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் போல் நறுக்கின மல்லி இலையை மேலாப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சாதம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதனால எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலாவும் கூடவே கொஞ்சம் போல் மாதுளம்பழம் தான் வச்சுருந்தேன். ஜீரா ரைஸும் சேனக்கிழங்கு வறுவலும், யாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு கிழங்கை இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கின் கட் பண்ணிவிட்டு நல்ல மண் போக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அதை எந்த அளவுக்கு தின்னாக நம்மளால் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என் பையனோட ஃபேவரட் இந்த கிழங்கு பாருங்கள், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கு வாங்கி உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறமா பண்ணுங்கள், இல்லைன்னா நாக்கு அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் நம்ம அந்த கிழங்கை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பேனில் தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜில் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொதி வரணும். ஒரு கொதி நல்லா கொதிக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கொதி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் கிழங்கை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையணும். பாதி அளவுக்கு வெந்திருக்கு, முழுசாக வேகல, அரைவேக்காடு மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து தான் வேக வச்சோம், அதனால் கொஞ்சம் போல் மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன். 1.5 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் 65 மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம கை விட்டு நல்லா இந்த மாதிரி அந்த கிழங்கு ஃபுல்லாக நம்ம கோட் பண்ணணும். அந்த மசாலாவை அந்த அளவுக்கு நம்ம நல்லா கோட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க. எனக்கு தண்ணி எதுவும் தேவைப்படலை. இப்போ கிழங்கு பொரிக்கிறதுக்கு மசாலா தடவை ரெடியாக இருக்குது. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படி இருக்கட்டும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச 1 கிளாஸ் அரிசி நான் சேர்த்துருக்கிறேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி சேர்த்தேன். ஸோ இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா ஜீரா ரைஸ் ரெடி ஆயிரும். அது ப்ரெஷர் குக் ஆகிறதுக்குள்ளே நம்ம கிழங்கு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு கிழங்கா நம்ம உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த ஜீரா ரைஸ்க்கு இது ஒரு சூப்பர் காம்போவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நம்ம கிழங்கு பொரிக்கிறதுக்குள்ளே ஜீரா ரைஸும் 3 விசில் ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு. பாருங்கள், நல்ல உதிரியாக நம்மளோட ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? ஜீரா ரைஸும் கிழங்கு வறுவலும் கூடவே ஒரு ஆரஞ்சு தான் வச்சுருந்தேன். பன்னீர் மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மோமோஸ்னாலே முட்டைக்கோஸ் வச்சு பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பன்னீர் வச்சு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு
ஒரு 2 பல் பூண்ட இந்த மாரி ஃபைனா சாப் பண்ணி அதில சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய பச்சை மிளகாய ஃபைனா சாப் பண்ணி சேர்த்துரலாம். இது 2மே வந்து அந்த எண்ணெயில நல்லா வறுபடணும். அதோட கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா, ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர இந்த மாரி கையாலேயே வந்து மேஷ் பண்ணி அதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இத நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துரலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சள் தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு இந்த பன்னீருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு ஃபைனா சாப் பண்ண மல்லி இலை சேர்த்து நல்லா ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பும், காரமும் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு தடவ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி இருந்துச்சு. அதனால நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மோமோஸ் பண்ணுறதுக்கு ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடியா இருக்கு. இப்போ நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிரலாம். அதுக்கு 2 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் போல நான் ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுடுறேன். டஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்க வந்து மல்டிகிரெயின் ஆட்டா கூட யூஸ் பண்ணலாம். இந்த மல்டி மில்லட் ஆட்டா அப்படின்னு வருது இல்லையா? ஸோ நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி மாவுக்கு நம்ம எந்த மாரி மாவு பிசைவோமோ, அதே மாரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவும் நமக்கு ரெடியா இருக்கு. நம்ம சப்பாத்தி கட்டையில வந்து இந்த மாரி கொஞ்சம் போல மாவு எடுத்து, நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னா அந்த மாவு உருட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. ஷேப் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் வந்து எடுத்து இந்த மாரி நல்லா ப்ரெஸ் பண்ணி, அத ஒரு ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துட்டேன். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா உருட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதில வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ண அந்த பன்னீர் ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? அத சேர்த்து கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து எப்படி மடிப்போமோ, அதே மாரி மடிச்சுட்டு 2 கார்னரையுமே ஒண்ணு சேர்த்துரலாம். இந்த மாரி 2 கார்னர் இருக்கு இல்லையா? 2 எட்ஜையுமே நம்ம ஒண்ணு சேர்த்துட்டோம் அப்படின்னா, மோமோஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸ்டீம் பண்ணதுக்கு ரெடி ஆயிரும். பாருங்க. இதே மாரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து மாவு பிசையும்போது எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். இதே மாரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி கொழுக்கட்டை மாரி பண்ணி 2 எட்ஜையுமே நம்ம ஒண்ணு சேர்த்துட்டு, லைட்டா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். உங்களுக்கு நல்ல ஷேப்பும் வந்து கிடைச்சிரும். எனக்கு வந்து நான் எடுத்த அந்த 2 கரண்டி மாவுல வந்து 9 மோமோஸ் அளவுக்கு எனக்கு கிடைச்சது. அடி பிளேட் வந்து காலியா தான் இருக்கு. மேல 2 பிளேட்ல தான் நான் வச்சிருக்கிறேன். 10லருந்து 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு. மோமோஸ் சட்னி ரெசிபி வேணும் அப்படின்னா, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து போட போற கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபில அந்த ரெசிபிய உங்களுக்காக இன்க்ளூட் பண்றேன். இந்த ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகில் அகர்ச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.